வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம முட்டைக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. முட்டைக்குழம்பு வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி, இன்னொன்று தேங்காய் அரைச்சி விட்டு. இப்போ இன்றைக்கி புளிக்குழம்பு மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, அதை நம்ம பண்ணலாம். அதுக்கு ஒரு 5 முட்டை வச்சு பண்ண போகிறேன். பூண்டு ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் இந்த குழம்பு ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அதனால் இந்த வதக்குனதை நான் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இதில் 10 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 10 மிளகு, மீடியம் சைஸ் தக்காளி 2, இது எல்லாத்தையுமே 1 ஸ்பூன் ஆயிலில் வதக்கி ஆற வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் வெந்தயம் ஒரு 10 இருக்க மாதிரி, கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. நான் புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறனால வெந்தயமும் சோம்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். என்னோடய பூண்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து பூண்டும் போட்டுக்கலாம். என் ஹஸ்பண்ட்க்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சைடில் ஆறுனதை மிக்சியில் நல்லா அரைச்சும் வச்சுக்கலாம். அந்த மசாலாவும் ரெடி. இந்த அளவுக்கு பூண்டு வதங்கின உடனே இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது கலருக்காக மட்டும்தாங்க. இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு மிளகாத்தூளே டைரெக்டாக போட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 5 முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதாவது இது 1/2 டேபிள் ஸ்பூனுங்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டிருப்பேன். 2 டேபிள் ஸ்பூனே இதுக்கு போதுமானது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு கிளறின உடனேயே நம்ம அரைச்ச மசாலாவை இதில் போட்டுறணுங்க. இல்லைன்னா மிளகாய் வந்து கருகின மாதிரி ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சைடில் நான் நம்ம வீட்டில் காய்ச்ச சவ் மேரக்காய் வச்சு கூட்டும் பண்ணியிருக்கேன் இதுக்கு சைடிஷ்க்கு. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம மிக்ஸியும் கழுவி ஊற்றினதுக்கப்புறம் அதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை லைட்டாக வதக்கிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். 2வது அந்த புளியை கரைக்கிறதுக்கு அரிசி கழுவின 2வது தண்ணியை வச்சு தான் நான் அதை கரைச்சி திருப்பியும் ஊற்ற போகிறேன். அந்த தண்ணி வந்து எங்கள் ஊர்லெலாம் கழனி, மண்டி இந்த மாதிரி புளிக்குழம்பு பண்ணுறதுலலாம் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கரைச்சி இந்த தண்ணியும் நம்ம அதில் ஊற்றிட்டு இந்த நேரத்தில் தண்ணி, உப்பு, காரம், புளி எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு அந்த குழம்புல லைட்டாக அந்த இனிப்பு சுவை பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், போட வேண்டாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டு, ஆனால் ரொம்ப அந்த குழம்பு திக்காகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்தளவுக்கு ஆச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம முட்டையை அதில் உடச்சி தான் ஊற்ற போகிறோம். அதனால நீங்கள் அது உடஞ்சிருங்கிற பயமெல்லாம் வேண்டாங்க. ரொம்ப சூப்பராகவே ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம இந்த மாதிரி ஹாஃபாகவே நீங்கள் உடச்சி போடுங்க. ரொம்ப அது அப்படி மேலே தூக்கியெல்லாம் ஊற்றிடாதீங்க. நான் 5 முட்டையையும் இதில் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த குழம்பை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். என் பொண்ணுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இதில் வந்து நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வீட்டில் உள்ள மேரக்காய் போட்டு கூட்டும், நம்ம கனவு தோட்டத்தில் உள்ள வாழைத்தண்டை வச்சு பொரியலும் நான் பண்ணியிருந்தேன். அடுப்பு பாருங்கள், சிம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம்க்கு மாற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். ரொம்ப வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். 5 மினிட்ஸில் திரும்ப அந்த முட்டைகளை மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி விட்டோம்னா, அதாவது அந்த எல்லோவும் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டாவே நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். அந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம். இல்லைன்னா நல்லெண்ணெயிலே கூட இந்த குழம்பும் நீங்கள் வைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது கூட என் பொண்ணு கேட்டாங்கன்னு கொஞ்சம் பாயசமும் பண்ணேன். வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுலங்க, அவங்க கேட்டதை சமையல் பண்ணி கொடுத்தா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.